வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு வந்திருக்கோம். இங்க ரொம்ப ஃபேமஸா ஒரு கோயில் இருக்கு மக்களே. என்ன கோயில் தானே பாக்குறீங்க? அர்த்தநாதீஸ்வரர் தாங்க இருக்காரு. கண்டிப்பா அவரை பாக்குறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நானும் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்ன ட்ரெஸ் இப்படி போட்டுட்டு கோயிலுக்கு போறீங்க அப்படி இப்படிலாம் யாரும் பேசாதீங்க. உண்மையிலே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப டயர்டு, அங்கங்க பொழுதன்னைக்கு சுத்திட்டே இருக்கமா, ரொம்ப டயர்டா இருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதனால அந்த ட்ரெஸ்ஸோட நான் கோயிலுக்கு போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க அந்த கோயிலுக்கு போறதுனால. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாங்க அங்க கோயில்ல போய் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா மக்களே? வாங்க போலாம். ரெடி ஆயிட்டேங்க. ரெடி ஆயிட்டு அர்த்தநாதீஸ்வரரை பார்க்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இந்த என்னடா லுக்கு ப்ரோ தான் டெய்லி பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நல்லா ரொம்ப நல்லா பார்த்து கவனிச்சுப்பாங்க. அவ்வளவு ரொம்ப நல்ல பையன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம், கோயிலை பத்தி தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இவங்களும் அப்படிதான் எங்க பிரச்சாரத்துக்கு இருந்தவங்க தான். சூப்பரா கவனிச்சுக்குவாங்க. இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கோம்க்கா. நாமக்கல் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை பாக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். சிவனை தரிசனம் அங்கதான் மக்களே, இங்கதான் போயிட்டு இருக்கோம் அவரை பாக்குறதுக்கு. உண்மையிலே நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. நிறைய கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு ஐயனை பார்த்துட்டு இன்னும் திருப்தி ஆயிடுவேன். நீங்களும் வந்து பாருங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்க என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். சொல்லுங்க ப்ரோ, இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க ப்ரோ மக்களுக்கு. இந்த கோயில் வந்து சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, சிவன் வந்து தன்னோட பாதியை வந்து பார்வதிக்கு கொடுத்தது. அதனால அர்த்தநாதீஸ்வரர். இது ஒரு சிறப்பான கோயில்னு சொல்லலாம். பிரசித்தி பெற்ற கோயில். 2000 years ஓல்டு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேர் வந்து பயங்கர ஃபேமஸ். வைகாசி தேர். வைகாசி விசாகத்தப்ப தேர். தமிழ்நாட்டிலேயே 4வது பெரிய தேர் நம்ம தேர் தான். சரி சரி சரி. நாம நினைச்சு வேண்டிக்கிற எல்லாமே கூடிய விரைவிலும் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுல இந்த சாமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த சாமி. நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மக்களே பாத்தீங்கன்னா இப்போ யாரும் மலை மேல இருக்கிறதுனால யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. வயசானவங்க கார் நேராவே கோயிலுக்கே போகுது. அதனால வந்து வயசானவங்களா இருந்தாலும் வந்து ஐயனை நிம்மதியா திருப்தியா சாமி கும்பிட்டு போங்க. சரிங்களா? வாங்க மலையில போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம கார்ல வர முடிஞ்சவங்க வாங்க, இல்லைன்னா பஸ்ஸே இருக்கான். எவ்வளவு ப்ரோ டிக்கெட்டு? 5 rupees. 5 ரூபாய் தான் டிக்கெட்டு. கண்டிப்பா வந்து எல்லாரும் சாமி கும்பிடுங்க. சரிங்களா? ஐயனா நான் ஏதோ குடுத்து வச்சிருக்கேன், புண்ணியம் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஐயனை போய் பாக்குறதுக்கு. மக்களை என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க இந்த கார்ல என்னோட முருகர் பாருங்க, அழகா இருக்கார்ல செல்ல குட்டி. பாட்டு பாடினா சிவாய நமக, ஓம் சிவாய நமக. அப்புறம் சூப்பர் ப்ரோ. ஓம் சிவாய நமக. இப்படிதான் மக்களே மேல போயிட்டு இருக்கோம். எங்க ஆளு வந்து பாட்டெல்லாம் பயங்கரமா பாடிட்டு இருக்காரு. திருச்செங்கோடுல இருக்கு மக்களே. ஓம் சிவாய நமக. ஹாய் மக்களே, இந்த ப்ரோவும் ரொம்ப நல்லவரு. ஏன்னா எங்களை கவனிச்சுக்கிறதுல இவரும் ஒரு ஆளு. இந்த திருச்செங்கோடுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா வாங்கிருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்க உள்ள போய் நம்ம சாமி கும்பிடுவோம். ராஜகோபுரம். ராஜகோபுரம் மக்களே, இதான் ராஜகோபுரமா? படிக்கட்டு வழியா நம்ம மேல வந்தோம்னா அந்த வழியில தான் வருவோம். அந்த பக்கம் இருக்கு வழிய. மொத்தம் 1200 படிக்கட்டு இருக்குது. ஓ, ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்காரெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் படி வழியா ஏறி வந்து சாமி கும்பிடுறேன் மக்களே. செல்வ விநாயகர். விநாயகரை கும்பிட்டோம்னா என்னைக்குமே தீராத செல்வத்தையும் குறையில்லாத வாழ்க்கையும் தருவாரு. ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர். ஓகே, நம்மளும் கும்பிட்டுக்குவோம் வாங்க. ஆனைமுகம் வாழ்க, சேனை நாயகம் வாழ்க, செல்வ விநாயகர் வாழ்க, சேவித்த அடியவர் வாழ்க. இதா ப்ரோ மேம், இது வந்து தல விருட்சம், இலுப்பை மரம். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பழமையான விழுப்ப மரம் சொல்லுவாங்க. இலுப்பை. இது அது வேற. அது வேற. அது வில்வ மரம். சிவன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம். இங்க தல விருட்சம் பாத்தீங்கன்னா இலுப்பை மரம்.
இது வந்து 2000 வருடம் பழமையான கோயில். ஓ, இது சரி. பழமையான மரம். மக்களே இங்க வரையிலே வந்து ஒரு பயங்கர சந்தோஷம் வருது மக்களே. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செய்து வந்து மன கஷ்டம் எது இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரியே இருக்கு. நீங்களும் வந்து நல்லபடியா கும்பிட்டுட்டு போங்க. வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவங்கயா இவங்க வந்து சகஸ்வரேஸ்வரர். ரொம்ப அழகா இருக்காரு மக்களே. நல்லா கும்பிட்டுக்கோங்க. நமக்கு வந்து நல்லதே நடக்கும் மக்களே. லிங்கத்துக்கிட்ட வந்து எல்லாம் காதுக்குள்ள சொல்லிட்டு போறாங்க. நானும் ஏதாவது சொல்லிட்டு வர்றேன். உங்களுக்கு கேட்டிருக்காதுல்ல, நான் ரொம்ப ரகசியமா தான் பேசுவேன். சிவபெருமான் வந்து இங்க நடராஜர் கோலத்துல வந்து காட்சி தராரு. நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மாளோட ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் சிவன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட அவதாரத்துல இதுவும் ஒரு சிறப்பான அவதாரம், நடராஜர் அவதாரம். ஆமா. ஸ்ரீ குருப்யோ நமோ ஹரி ஓம். கணானாஹம் த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாபவஸ்தவத்வம் ஜேஷ்டதாய பிரம்மணஸ்வர ஆகஸ்மனம் ஊதுவே ஸ்ரீரசானோ மகாகணபதேப்யோ நமः. ஏகதண்டம் சோபகன்னம் நாகேஸ்வரர் தானா வளர்ந்தது. இங்க பாத்தீங்கன்னா கல்யாணம், குழந்தைகள், வேலை வெட்டிகள், வீடு வாசல்கள் பிரச்சனைக்கலாம் இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. செம்ம தரிசனம் மக்களே. உள்ள வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஆனா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னொன்னு வந்து ஒருத்தங்க சிவனை பார்த்த மாதிரியே இருந்தது. யாரோ அவங்களாம் பேசி என்னோட கர்மா எல்லாம் போகணும் அப்படின்னு அவங்களா ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுலயே ரொம்ப திருப்தி ஆயிட்டேன் மக்களே. நானு கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு வாங்க. நம்மளை பிடிச்ச கஷ்டம், மன நிம்மதி அதிகமா கிடைக்குது. இங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கல்யாணம் வர வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் மக்களே. 64 நாயன்மார்கள் இருக்குங்க. ரொம்ப திருப்தியா இருக்கு. மனசு வந்து நான் சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரைத்துறையிலே மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும், குபேரப்பட்டினம் போகணும், ஏமலு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும். கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது. சுவாமி எந்த பிரச்சனையும் இல்லா இருக்கணும் சுவாமி. எங்க இருக்காங்க அவங்க? நடுமண்டபத்துல. சரி சுவாமி. கொடிக்கம்பத்துக்கிட்ட நந்தி இருக்கு. நந்திக்கு ஆதரவு உங்க குறை சொல்லிட்டு சரி ஹோமகுண்டம் அதுக்கு முன்னாடி ரதிமன் கையில மஞ்சள் கேட்குது. சரி. அந்த சாமிக்கு நல்லது. நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, கல்யாணம் நடக்குது இல்ல, கண்ணு முன்னாடியே உங்களுக்கு நடக்குது. அந்த தீர்க்க சுமந்தியா நீங்க ஆயோட நல்லபடியா இருக்கும். நாங்க வந்து சூப்பரா சாமி கும்பிட்டோம். போட்டோல ஏதாவது சொல்லல. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஆமா, நல்லா சாமி கும்பிட்டோம். ஆமா, சிவபெருமான் தரிசனம் சூப்பரா இருந்துச்சு. இங்க வர புடிக்கிட்டு போயிட போகுது. இங்க வருங்க எப்படி வந்து சொரிஞ்சிட்டு இருக்கேன் அக்கா அந்த வீடியோ எடுக்கையில. ஆமா, நாங்க வந்து செம்மையா சாமி கும்பிட்டோம். மரகத லிங்கம் பார்த்தோம். அந்த அபிஷேகம் தான் நடந்துச்சு. எத்தனை மணிக்கு வந்தா பாப்பா அந்த பூஜை நடக்கும்? 12:30 மணிக்கு. 12:30 மணிக்கு வந்தா மரகத லிங்கம் பூஜை நடக்கும். 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். முருகனுக்கு அபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு முருகருக்கு பூஜை நடக்கும். 12:30க்கு அர்த்தநாதீஸ்வரருக்கு பூஜை நடக்கும். அதனால மறக்காம வந்து சாமி கும்பிடுங்க. மன திருப்தியோட நாங்க கிளம்புறோம் மக்களே. பாய் பாய் கைஸ். இது கோயிலோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, பிரிங்கி முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனை மட்டுமே தான் வழிபடுவார். சிவனை மட்டும் வழிபடும் போது பாத்தீங்கன்னா அது வந்து அம்பாளுக்கு வந்து பிடிக்கல. நம்ம மூலவரோட பேரு அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவோம். அம்பாள் பேரு பாகம் பிரியாள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாகம் பிரியாள்னு சொல்லுவோம்.
மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிங்கி முனிவர் வந்து சிவனை மட்டும் கும்பிடுறதுனால அம்பாள் வந்து வரம் பெற்று சிவன் கிட்ட மரகத நீங்க பாத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஆமா. மரகத கிட்ட தவம் அடைஞ்சு எனக்கு உங்கள பாதி எனக்கு வேணும்னு சொல்லி 2 பேரும் இணைஞ்சு இது பண்ணாங்க. நம்ம சிவன் பெருமான் வந்து இந்த வரத்தை கொடுத்து 2 பேரும் தரிசனம் கொடுத்தாங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சிவனை மட்டும் தான் நான் வழிபடுவேன்னு பிரிங்கி முனிவர் வண்டு உருவம் எடுத்து இவங்க 2 பேருக்கு இடையில துளையிட்டு வட்டமிட்டு வந்து வழிபட்ட ஸ்தலம். அதனாலதான் இந்த ஸ்தலத்துக்கு வந்து மிகவும் சிறப்பு பெற்ற ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நல்லா பார்த்து சூப்பரா சாமி கும்பிட வச்சீங்க. ரொம்ப திருப்தியோட போறேன் நானு. கண்டிப்பா சரிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா வாங்க திருச்செங்கோட்டுக்கு.